தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/1/2023 சனிக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 12:23 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு ரத சப்தமி. கதிரவனை வழிபட வேண்டிய நாள், அதாவது சூரிய வழிபாடு சுகத்தை கொடுக்கின்ற நாள். 7 குதிரை பூட்டி ரதத்திலே வரக்கூடிய அந்த சூரிய பகவானை இன்று நாம் வழிபட்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம சமீபத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சூரியனை பார்த்து நீங்கள் வழிபடலாம். தினசரி வரக்கூடிய சூரியனை நீங்கள் வானத்தை பார்த்து வழிபடலாம். அதற்கு பிறகு சூரியனார் கோவில் என்ற அற்புதமான ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது. அங்கும் வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் சென்று வழிபட்டு வரலாம். பொதுவாக இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, முன்னோர் சொல்லிய முத்தான கருத்துகள் அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். முன்னோர்கள் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கருத்துக்களை ஏற்று நடக்கிற போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா? அதனால அதற்கென்றே ஒரு பழமொழி உண்டு. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழி. பழமொழிகளை பற்றி விளக்கம் ஒரு புத்தகம், இதயம் தொட்ட பழமொழிகள்னு என்னை எழுத சொல்லியிருந்தாங்க தினத்தந்தியில். தினத்தந்தி சார்பாக நான் எழுதினேன். 175 வாரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த ஆன்மீக மலரில் தொடராக எழுதினதை ஒரு புத்தகமாக போட்டு தந்தி பதிப்பகம் வெளியிட்டு அற்புதமாக மிக விரைவில் விற்று தீர்ந்தது. அந்த புத்தகம் இதயம் தொட்ட பழமொழிகளுக்கிற புத்தகம். 300 பழமொழிகளுக்கு அதில் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். கடைசி பழமொழியாக அதில் வருவது இந்த மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த பழமொழிகளின்படியெல்லாம் நாம் நடந்தால் நம் வாழ்க்கை இனிக்கும். மூத்தோர் சொல்லிய சொல்லுதானே அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்ற போது முதல்ல அது கரிப்பு சுவையாக இருக்கும், அப்புறம் தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த கருத்துக்களை ஏற்று நடந்தால் முன்னே கைக்கும் பின்னே இனிக்குங்கிற மாதிரி பின் வாழ்க்கை உங்களுக்கு இனிப்பான வாழ்க்கையாக அமையுங்கிறத சொல்லிய பழமொழி. அப்படிப்பட்ட அந்த மூத்தோர் சொல்லல ஒரு அற்புதமான ஒரு 8 வரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாலை வெயில் மேனியில் படுதல், மறவாது இரவில் பால் குடித்தல், ஹோம புகையில் நின்று மூச்சு இழுத்தல், குளிர்ந்த நீரில் குளித்து மகிழ்தல், ஆமாம் இவைகள் ஆயுளை வளர்க்கும், அறிந்து நடந்தால் ஆரோக்கியமாம். ஆயுள் வளர்வதற்கு இந்த 4 வரிகளை சொல்லியிருக்காங்க. மாலை வெயில் மேனியில் படுதல், மறவாது இரவில் பால்தனை குடித்தல், ஹோம புகையில் நின்று மூச்சு இழுத்தல், குளிர்ந்த நீரில் குளித்து மகிழ்தல், ஆமாம் இவைகள் ஆயுளை வளர்க்கும், அறிந்து நடந்தால் ஆரோக்கியம்தான். பூமியில் சொல்லிய மூத்தோர் சொற்கள் புவியில் இதனை கடைப்பிடிப்பீரேன்னு ஒரு பாடல் உண்டு. அருவி நீரில் நம்ம குளிக்கணுமா? ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சோற்று நீருக்கு காலையில் கஞ்சி தண்ணின்னு சாப்பிட்றமே, நீச்சல் தண்ணின்னு, அது இந்த 2 தண்ணியும் காட்டிலும் மேலானதான். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்குங்கிற இப்படி சொல்லி இந்த மூத்தோர் சொல்லி அந்த முத்தான கருத்துக்களை நாம் படித்து ஆராய்ந்து அதன் வழியே நடந்தால் நம் வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். தடைகள் விலகி தனலாபம் திருப்திகரமாக வரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாக்களிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். 2இல் செவ்வாய் இருப்பதால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாய் விரையாதிபதியாக இருப்பதால் சிலருக்கு இடம் வாங்கியிருக்கிறோமே, அந்த இடத்தை விற்கும் சூழலை வந்துவிட்டது என்று கவலைப்படலாம். அப்படி விற்றாலும் மீண்டும் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். ஏனென்றால் இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு பெருந்தொகை உங்கள் தொழிலுக்கு தேவைப்படலாம். அதை முன்னிட்டு நீங்கள் ஏதேனும் ஒரு பகுதியை கொடுக்கும் சூழலை உருவாகலாம். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது மறைந்த குருவால் உங்களுக்கு நிறைந்த தனலாபம் கிடைக்கப் போகின்றது. அஷ்டமாதிபதி 12இல் வருகின்ற பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திலே குரு பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற நேரம் இது. மிதுனராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாகத்தான் செய்யும். வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். ஒரு சிலர் பிறரிடம் போய் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். சொந்தங்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. பக்கபலமாக இருப்பவர்களை விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது உகந்தது.
கடகராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருக்கும் உங்களுக்கு நினைத்ததை முடித்து நிம்மதி காண இயலாது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலாமல் போகலாம். உடன் இருப்பவர்களால் உபத்திரவங்கள் அதிகரிக்கும். உறவினர் பகையும் உங்களுக்கு இருக்கலாம். எதையும் நீங்கள் முன்கூட்டி சொல்வதன் மூலம் அதன் மூலமாக உங்கள் முன்னேற்றத்திற்கும் பாதிப்புகள் வரலாம். இன்று அனுமனை வழிபடுவது உகந்தது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். வாகன யோகமும் உண்டு. பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியக்கூடிய வழி உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். 3 கேது இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய சூழலும் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை விரும்பி வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். நெருக்கடி நிலை உருவாகும். குடும்பத்திலும் குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போய் அது தீமையாக முடியலாம். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். 6 குரு இருப்பதனால் ஊரிலே பகை என்பார்கள். இருந்தாலும் கூட குரு சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்களால் பலனுண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஜென்மத்திலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் உண்டு. இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானுக்கு எல்தீபமேற்றி வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று செல்வ வளம் பெருகி சிறப்படையும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கலாம். குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் தானாக வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும் நாள் இந்த நாள். இன்று சனிக்கிழமை என்பதனாலே இன்று சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். அனுமனையும் வழிபடுவது நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்மத்திலே புதன் இருக்கின்றார். தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இல்லத்தில் உள்ளவர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இன்றைக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் ஒரு சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு மீண்டும் புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. பூர்வீக சொத்து விற்பனையால், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் இன்று நல்ல முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று கிழமை சனி. 7.5 சனியிலும் பாதச்சனி நடைபெறுகிறது. எனவே சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அதோடு சூரியனும் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாகலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். யாரிடமேனும் ஏதேனும் பொறுப்பு ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கின்றது. எனவே சஞ்சலங்கள் அகன்று சந்தோஷம் கூடுகின்ற நாள். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீர்கள். 2 குரு இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். நேற்று வரவேண்டிய பாக்கிகளை இன்று வசூலிப்பீர்கள். அது மட்டுமல்ல, கடைகள் திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். உடை வாங்குவது அல்லது நகை வாங்குவது போன்றவற்றிலும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரத்தில் 2 குரு இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். சாதனைகள் நிகழ்த்தி சரித்திரம் படைப்பதற்காக நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். 2 ராகு இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். என்ன இருந்தாலும் 12 சுக்கிரன் இருக்கின்ற பொழுது பயணங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அழைத்தலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.